ஹாய் ஆல், வெல்கம் டு சாரன் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் திணை, கேழ்வரகு இந்த மாதிரி நம்ம மில்லட் யூஸ் பண்ணி எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணலாம் வீட்லேயே நம்மளே அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த இட்லி பார்த்திங்கன்னா பிசுப்பு இல்லாமல் நல்ல நம்ம நார்மல் வெள்ளை அரிசியிலே நம்ம எப்படி பண்ணுவோமோ அது போலவே எப்படி நம்ம அரைக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வெறும் அரிசியாக நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி திணை நம்ம திணையிலேருந்து கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இட்லி நம்ம எப்படி செய்யலாம் வீட்டிலையே அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யூஸ்வலாக வெறும் அரிசி மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி அரிசியே இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது 2 கிளாஸ் மட்டும் இட்லி அரிசி மட்டும் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா இது பச்சரிசி 1 கிளாஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இட்லி அரிசி 2 கிளாஸ் போட்டிருக்கேன். இது பச்சரிசி மட்டும் 1 கிளாஸ் போட்டிருக்கேன். இப்போ வாங்க என்னென்ன மில்லட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராகி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கிளாஸ் அளவுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ராகி உங்களுக்கு கம்பு சாரி இது கேழ்வரகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு க்ளீனாகவே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ அப்படியே வாங்கி நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 1 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. நீங்கள் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், அதாவது சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, அது கூட யூஸ் பண்ணலாம். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கியிருக்கேன். இது நல்லா உடம்புக்கெலாம் ஸ்ட்ரென்த்து அப்படின்றதுனால நான் இந்த அரிசி போட்டிருக்கேன். இப்போ திரும்பி இதில் 1 கிளாஸ் ஒரு அரிசி ஆட் பண்ணுறேன். இட்லி அரிசி மட்டும்தான் 2 கிளாஸ் ஆட் பண்ணேன். மற்ற நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஒரு கிளாஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நீங்கள் கார அரிசி, கட்ட அரிசிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த அரிசிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. பட் இப்போது உங்களுக்கு திருப்பி நான் கிளியராக இன்னொன்று சொல்லுவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா கம்பு அதே மாதிரி அதுவும் 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கிறணும், ஏன்னா கொஞ்சம் தூசு தும்பட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு 1 கிளாஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே சாமை அரிசி, இது ஓகேங்களா. திணையிலே பார்த்திங்கன்னா சாமைன்னு சொல்லுவோம். சாமை, குதிரைவாளி, திணை அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கிடைக்கும். இதில் சாமை 1 கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இப்போ குதிரைவாளி ஆட் பண்ண போகிறேன். குதிரைவாளி அரிசி அதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுவுமே இந்த 1 கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இது வரைக்குமே போதும் நம்ம இதை ஆட் பண்ண திணை வரைக்கும் எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நீங்கள் பாதி தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நான் போட்ட மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாதி ரேஷியோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இட்லி அரிசி 2 கப் போட்டிருக்கேன்னா 1 கப் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் 1 கப் போட்டிருக்குன்னா நீங்கள் ஆஃப் கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி போட வேண்டியதில்லை. நான் பண்ணுறதில் நீங்கள் பாதி ட்ரை பண்ணால் கூட ஓகே. இதில் பார்த்திங்கன்னா இது முழு உளுந்து, கருப்பு உளுந்து ஓகேங்களா, தோலோடு இருக்கிற உளுந்து. அதையுமே இந்த 1 கிளாஸ் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த முழு உளுந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நம்ம தோலோடு சாப்பிட்றது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ இதில் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா குவான்டிட்டிக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள் 200 கிராமு. ஸோ இந்த இதுக்கு ஃபுல்லாமே இந்த ஒரு பருப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் இப்படி தான் இட்லி அரிசி எங்கள் வீட்டில் நான் அரைச்சி எடுத்துப்பேன். ஏன்னா ப்ளெயின் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் வெள்ளை அரிசி யூஸ் பண்ணுறது கிடையாது. அது பார்த்திங்கன்னா அரிசி நம்ம சாப்பிட்றதே வெறும் வெள்ளை அரிசி தான் சாப்பிட்றோம். ஸோ இட்லியிலையாவது நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ஐடியா எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லியும் சரி,
தோசைக்கும் சரி இந்த மாவு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா நான் கழுவி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப அது மாதிரி கொஞ்சம் அழுக்கு தண்ணி வரும். ஏன்னா திணையிலலாம் நம்ம வந்துட்டு திணை, சாமை, அந்த குதிரைவாளி, இந்த அரிசிலாம் வந்து நல்லா கழுவ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும், அழுக்கு தண்ணி மாதிரி. ஸோ நல்லாவே ஒரு 2-3 அலசு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது மேலே இருக்க அந்த செத்தை எல்லாமே அந்த தண்ணியிலையும் உங்களுக்கு வந்து போயிடும். இந்த அழுக்கு தண்ணியோடு ஊற வைக்க வேண்டாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வைக்கிறதும் நல்லா வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக தாராளமாக ஊற வைங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த வரகு இதெல்லாமே வந்துட்டு வரகு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஊறிடும். பட் வந்துட்டு அந்த கம்பு, கேழ்வரகு, அந்த அரிசி இதெல்லாமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு 2-3 அலசு அலசிட்டு 8 மணி நேரம் தாராளமாக ஊற விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அலசவே நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணி பிடிச்சிட்டு ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். அந்த உளுந்தெல்லாம் தோலே வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அதுலேயே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ அந்த அரிசியவும் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அரிசிலாம் சாதாரணமாக நீங்கள் வேக வைக்கும்போது 7-8 விசில் விடணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரஃப்பான அரிசி இந்த அரிசி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து உடையுது பாருங்கள். அப்போ இது நல்லா ஊறிருக்கு. நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து கிரைண்டரில் நல்லா அரைக்க முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அழுத்தமாக திருப்பி சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்கிறனால நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கும் தண்ணி நிறையா தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பாட்டு யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி மாவு தண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது அப்படியே ஜாம் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும் இதில். அதனால் அதுக்குன்னு எடுத்தோடனே ஊற்றிடாதீங்க. பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் இதை போட்டுட்டு இருக்கும்போது கல் வந்து நல்லா உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். இல்லை டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த நான் ஊற வச்ச இந்த பார்த்திங்கன்னா 2 வாட்டிக்கு நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு லாட்டு, நெக்ஸ்ட் லாட் நான் போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைஞ்சிருச்சு நல்லாவே. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்க மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஓவர் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் ரவை பதத்துக்கு வர மாதிரி. ஃபஸ்ட்டு லாட்டை நான் வலிச்சிட்டேன். இப்போ செகண்ட் லாட் இது. உளுந்து நான் இது கூடவே போட்டதுனால அடிஷ்னல் உளுந்து நான் சேர்க்கலை. இந்த உளுந்தே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கும் வந்து நல்லா தண்ணியை தாராளமாக விட்டு இதை மூடி விட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ரெண்டையுமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நடுவில் இது மாதிரி ஓப்பன் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது செகண்டோடது. இப்போ ரெண்டையுமே அரைச்சி நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் மொத்தம் எனக்கு மாவு வந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு குளிர்காலன்றதுனால மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்கலை. எனக்கு யூஸ்வலாக இது ஃபுல்லாக அரைச்சேன்னா வெளியே வந்துடும் மாவு. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஈஸாக நான் வந்து டப்பா எடுத்துருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், தேவையான அளவு உப்பு மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பை மட்டும் நான் ஆட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா, இந்த ஆப்ப சோடா இதெல்லாம் எதுவுமே போட்டுக்காதீங்க. ஏன்னா வீட்டில் நம்ம செய்கிறவங்க போது நம்மளே வந்து பார்த்து செய்யணும். அதுக்கு வந்து நம்ம அந்த ஆப்ப சோடாலாம் யூஸ் பண்ணால் ஒன்றுமே யூஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து வயிறு வலிக்கும். அதனால் நம்ம வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது மாவு நான் வலிச்சு வைக்கிறது. ஃபுல்லாக நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ மறுநாள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யூஸ்வலாக எனக்கு வந்து சம்மர் டைமில் எனக்கு அப்படியே பொங்கி ஃபுல்லாக வந்துடும். ப்ளஸ் இது வந்து நான் அரைச்சி வச்சதும் ரொம்ப லேட் நைட்டாக தான் 11 o'clock மேலே ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் வலிச்சு வைக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப பொங்கி வரலை. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ரொம்ப அடிச்சுலாம் கிண்டாதீங்க மாவை. அப்படியே எடுத்து மட்டும் விட்டு இந்த மாதிரி 2-3 கிண்டு அப்படியே கரண்டியில் எடுத்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக இட்லி ஊற்றணும். இட்லிக்கு எப்போவுமே ரொம்ப மாவு அடித்து கிண்டிட்டோம் அப்படின்னா இட்லி வந்து சப்பையாயிடும். நான் வந்து தட்டில் துணி போட்டுக்க மாட்டேன். ஸோ அதனால் அப்படியே வந்து டைரெக்டாக ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். துணி போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆவிப்பட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து டேரெக்டாகவே நான் அப்படியே போட்டு தான் எடுப்பேன். ஸோ வந்துட்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ இட்லிக்கு எடுத்துகிட்டு கையோடு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. தாராளமாக இந்த மாவு உங்களுக்கு 10 நாளைக்கு நல்லாவே இருக்கும். கெட்டு போகாது, புளிக்காது, சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி போட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதில் உடச்சி காட்டுறேன், இட்லியை பிச்சு காட்டுறேன்.
நல்லா எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃபைபராகவும் இருக்கும் உங்களுக்கு, அதே நேரத்தில் சத்தாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெளியில் மாவு வாங்காதீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளே இந்த மாதிரி வீட்டில் நம்ம செய்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஹைஜீனும் கூட, நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. ஸோ தோசையும் சுட்டு எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா மொறுமொறாகவும் நல்லா சூப்பராக வரும் தோசை. உங்களுக்கு என்ன சைட் டிஷ்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்குது, சாம்பாருக்கே வந்து தோசைக்கு இட்லிக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். கறி குழம்பு எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கறி குழம்பு கூட வச்சு நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் நிறையா உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.